ராமாயணம். ஹனுமான். பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த சாதாரணமான நாள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. கலங்காதே ஹனுமான். என்னுடைய விருப்பமின்றி இன்று வரையில் நீ எதுவும் செய்ததில்லையே. இந்த ராமனின் பயணம் உன்னை போன்ற பக்தனை பெற்று முழுமையடைந்தது. நீங்கள் இல்லாத இடத்தில் இந்த அனுமான் நடைபிணமாக வாழ்வான் பிரபு. என் அனுமனின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. என்னுடைய ராமராஜ்யத்தின் வளர்ச்சியை ராம பக்தனான நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். எதுவரையில் ராமர் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அதுவரையில் இந்த உலகில் இந்த அனுமனும் வாழ்வான். வருங்கால உலகம் அனுமன் கோட்டை என்று அழைக்கும். அனுமான் இவ்வுலகத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் உதாரணமாக இருப்பான். ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை காத்திடுவான். என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாய். நான் இந்த கடையாழியை உங்கள் இருவரின் நினைவு சின்னமாக என்னுடன் வைத்துக் கொள்ளலாமா பிரபு? குருதேவா, நான் புறப்படும் வேளை வந்துவிட்டது. ஒரு வேள்வியை துவங்குங்கள். ராமாயணத்தின் நிறைவு ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும்? எதற்காக அனைவரும் ஒன்றாக சரையு நதியில் இறங்க வேண்டும்? இந்த உலகம் அரிய அமிர்தத்தை பெற நினைத்தால் உலகில் உள்ள எவராவது நஞ்சை பருகித்தானே ஆக வேண்டும். ராமரின் தம்பி பரதன், அக்குவன், சத்ருக்கன், சீதை இவர்கள் நால்வரும் என்பதை அறிவீர்கள் அல்லவா? அவர்கள் அனைவரும் திருமாலோடு வைகுண்டத்தில் இருந்தவர்கள். சரையுவில் இறங்கும் மக்கள் திருமாலுக்கு சேவை செய்ய வந்த தேவர்கள். ராமர் விட்டுச் செல்லும் சத்தியத்தின் காப்பாளனாக அனுமான் என்றும் இருப்பான். அப்படி என்றால் அம்மா கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அவர்களது பிள்ளைகளை அவர்கள் எப்பொழுது மீண்டும் சந்திப்பார்கள்? அந்த யுகத்தில் நிறைவேறும் தேவி. திருமாலின் 8வது அவதாரத்தில் அன்னை தேவகி, அன்னை யசோதையின் வடிவத்தில் அன்னை சுபத்திரை அவதரிப்பார்கள். எப்படி செய்யும் கர்ம வினைகளை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறார்களோ அதே போல்தான் செய்யும் புண்ணிய பலனையும் அனுபவிப்பார்கள். இப்பொழுது ராமர் திருமாலின் வடிவெடுத்து வைகுண்டத்தை நோக்கி செல்வார். அன்னை திருமகளும் அதிசேடனும் அவர் வரவுக்காக காத்திருக்கிறார்கள். வணங்குகிறோம் எம்பெருமானே. எம்பெருமானே, நேரம் கைகூடி விட்டது. கூடிய விரைவிலேயே திருமால் வைகுண்டம் வரப்போகிறார். வைகுண்டம் வருவதற்கு முன்பு நாம் வைகுண்டத்தை அலங்கரிக்க வேண்டும். காத்திருப்பு முடிய உள்ளது சீதா. அரணறி மூத்தோர் தாழ் போற்றி, தாழ் போற்றி, ஓம் உமையொரு பாகனார் போற்றி. வேள்வி முழுமையாக நிறைவு பெற்றது ராமா. இதை பெற்றுக்கொள். இந்த அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு நதியில் இறங்க. இதன் அர்த்தம் இயற்கை வழங்கிய உடலையும் உயிரை நன்றியுடன் மீண்டும் இயற்கையிடமே ஒப்படைக்கிறோம் என்று பொருள். வெகு நாட்களுக்கு பிறகு சீதையை சந்திக்கப் போகிறேன். நான் இணைவதற்கு சாட்சியாக அனைவரையும் நான் அழைக்கிறேன், வரவேற்கிறேன். என் முன்னோர்களே, உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி விட்டேன் என்று எண்ணுகிறேன். ஏதேனும் குறை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இந்த உலகம் உள்ளவரை உங்களை நினைவில் கொள்ளும். நீங்கள் உருவாக்கி இந்த ரகுகுலத்தை வாழ்த்தும்.
நான் பிறந்த அயோத்தி மண் இனி வரக்கூடிய யுகங்களுக்கு பங்களை அழிக்கக்கூடிய இடமாக ஒளி தேடி இருளில் அலையும் மனிதர்களுக்கு அயோத்தி மண் என்றும் வழிகாட்டும் புண்ணிய பூமி அயோத்தி. சரையு தாயே, தங்களை வணங்கியது உண்மை என்றால் நான் ஒன்றை வேண்டிக் கொள்கிறேன். தூய்மையான மனதோடு நல்ல எண்ணத்தோடு இந்த நீரில் இறங்கி குளித்தால் அவர்களை வாட்டி வதைக்கும் அனைத்து வேதனைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். பரதா, சத்ருகனா, வாழ்க சீதாராமன், வாழ்க திருமால், வாழ்க திருமால். வந்துவிட்டீர்களா? தாமதமாகவா வருவது? என் கடமையை முடித்து கோளை நிறைவு செய்து வர வேண்டும் என்று நான் வந்துவிட்டேனே. இன்னும் உன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. இந்த அவதாரத்தில் நீங்கள் என்னோடு இருந்தீர்கள். சூழ்நிலைகள் காரணமாக பிரிய நேர்ந்தது. பிறகு கடமையின் காரணத்தால் மீண்டும் பிரிவு என்னும் வேதனையை அனுபவிக்க நேர்ந்தது. கோளை நிறைவேற்றிக் கொள்ள நாம் நினைத்த இலக்கை அடைய ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தே ஆக வேண்டும். ராம அவதாரம் முழுமையடைந்தது. யுக யுகங்களுக்கு நிலைத்திருக்கும் சீதாராமனின் அவதாரம் என்று சொல். பரதன் அயோத்தியை பக்தியோடு பார்த்துக் கொண்டார். லக்ஷ்மணன் தன் அண்ணன் அண்ணியோடு முழு ஈடுபாடோடு கடமையை செய்தார். ஹனுமான் நம்பிக்கையோடு எவராலும் கடக்க முடியாத கடலை கடந்தார். இவை அனைத்தும் ஒன்றிணைந்ததுதான் ராமாயணம். பிறக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ராமனை தேடுவார்கள். ஒவ்வொரு பெண்ணும் அவர்கள் வாழ்க்கையில் லட்சுமணனையும் லவன்குசனையும் தேடுவார்கள். நீதி தகுந்த பலனை அவனுக்கு தரும். இதுவே ராமாயணம். ஒரு கேள்வி எழுகிறது. அவருடைய மரணத்தின் வாயிலில் ராமாயணத்தின் அறிவுரைகளை மறந்துவிட்டால்? எங்களும் மாறலாம், வாழ்க்கையும் மாறலாம். மீண்டும் மாணவம் பிறக்கும். ராமாயணத்தை அமர காவியமாக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அனுமன். என் அனுமன்.